இன்றைக்கி பார்த்திங்கன்னா பட்டரை வச்சு ஒரு புலாவ் மாதிரி பண்ணியிருக்கேன். பட்டர் போட்டு கொஞ்சம் எண்ணெய் ஊற்றிட்டு பட்டை, கிராம்பு, ஏலக்காய், ஒரே ஒரு பச்சை மிளகா, அதுக்கப்புறம் ஒரு மீடியம் சைஸ் வெங்காயத்தை கட் பண்ணி இதில் சேர்த்துக்கிறேன். சேர்த்துட்டு தக்காளியும் இதில் சேர்த்து நல்லா வதங்கிக்கோங்க. நல்லா வதங்கினதுக்கப்புறம் இதிலே வந்து காஷ்மீர் மிளகாத்தூள் வந்து ஒரு அரைலேருந்து கொஞ்சம் அதிகமாக சேர்த்துட்டு ஒரு அரை டீஸ்பூன் கொரியாண்டர் பவுடர், அதுக்கப்புறம் கரம் மசாலா, கொஞ்சம் மஞ்சத்தூள் சேர்த்து நல்லா வதங்கினதுக்கப்புறம் தக்காளி, அதுக்கப்புறம் உருளைக்கிழங்கு இதெல்லாம் சேர்த்துக்கிறேன். இதில் பார்த்திங்கன்னா கொத்தமல்லி, புதினா, இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு எல்லாத்தையும் நல்லா ஒன்றா அரைச்சி இதில் சேர்த்துக்கிறேன். சேர்த்ததுக்கப்புறமே வந்து பன்னீர் இருக்கு இல்லையா, பன்னீரையும் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு நான் 1 கப் அரிசி, நார்மல் நம்ம சாப்பிடுவோம் பார்த்திங்களா, அந்த ரைஸ் தான் எனக்கு எடுத்திருக்கேன். அதை வந்து ஊற வச்சுருந்தேன் ஒரு 15 20 நிமிஷம். தயிரையும் சேர்த்து நல்லா வதக்கிக்கோங்க. வதக்கிட்டு கொஞ்சம் புதினாவையும் சேர்த்துக்கிறேன். சேர்த்துட்டு 1 கப்புக்கு 1.5 கப் தண்ணி ஊற்றி அதில் சேர்த்துட்டு உப்பு, அரிசி எல்லாம் சரிசமமாக வந்ததுக்கப்புறம் கொஞ்சம் பட்டர் சேர்த்து ஒரு 15 20 நிமிஷம் மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு இறக்கிட வேண்டியதான். அதுக்கப்புறம் ஒரு 10 நிமிஷம் ரெஸ்ட் விட்டு இறக்குங்க. கண்டிப்பாக அடி பிடிக்காது. பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இன்னொரு வீடியோவில் பார்க்குறேன். பாய்.